பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தா, பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் வேடிக்கை மிளகான்னு வாங்க ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொஞ்சம் கடலைக்காய், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பவுடர், சால்ட், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் ஆயில். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கத்திரிக்காவை ஸ்லைஸாக அறுத்துட்டு இந்த மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா இது எல்லாத்தையும் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இது எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கின்னு வச்சுக்கணும். அது உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாத்தூள், இதை போட்டு நல்லா பெரட்டிட்டு 3 சேர்த்து ஒன்றா பெரட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ண வைக்கணும். ஓகேவா? இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிக்கணும், 2 சைடும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஒரு வாய் ஊறுதியா. இப்போ அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு சேம் ப்ரொசீஜர் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு இப்படி பண்ணி பாருங்க ஒரு டைம். இன்னும் திரும்ப இதே மாதிரி பண்ணி சாப்பிடுவீங்க. ஆயிடுச்சு, அடுத்தது எல்லாத்துக்கும் சரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊறின்னு இருக்கட்டும். ஓகேவா? அதுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான மசாலா சொன்னேன் இல்லையா, கடலைக்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலையை ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கடலைக்காய் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இது கூடவே நம்ம பூண்டு போட்டுருக்கோம். பூண்டும் கலக்காவும் ஆல்மோஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா ஃபைனாக அரைக்கக்கூடாது, ஒரு மாதிரி திப்பி அரைக்கணும். ஓகேவா? உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி அரைச்சிட்டு அது எப்படி பண்ணணும். ஓகே, எந்த மாதிரி அரைக்கணும். ஆறுறதுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேனை வச்சுட்டு இந்த பேனில் இப்போ நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை ஒன்றா போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஆயில் போட்டுக்கலாம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த கத்திரிக்காவை ஒன்றா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை அந்த ஃப்ரை ஆகின்னு இருக்கு, அதுக்குள்ளாக நம்ம இதை ஆறிடுச்சு, இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ அது ஃப்ரை ஆகின்னு இருக்குது. திருப்பி போட்டுட்டு
நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக. இப்போது நம்ம இது கூட அந்த அரைச்சி வச்ச மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய், ஜாஸ்தி வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அது ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனால சும்மா அவ்வளோ போதும். அது சூடாகிட்டோம். சூடான உடனே நம்ம இந்த கத்திரிக்காவை அதில் போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணணும். இது கடாயில் போட்ட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டோம். பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கிளறணும். உங்களுக்கு ஃபுல்லாக கிளறிட்டு ரோஸ்ட் எப்படி வந்துக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இது என்னுடைய ரெசிபி, என்னுடைய ஓன் ரெசிபி. நான் யார்கிட்டருந்து கற்றுக்கலாம் பண்ணல, நானே பண்ண ரெசிபி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ரைஸுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த ரெசிபி திரும்ப பண்ணின்னு இருக்கிறேன். ஓகே, சப்பாத்திக்கு, தோசைக்கு, சுட சுட ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டா, கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.